மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற பொழுது ஏதோ விவசாயிகளுக்கு எங்கள் மீது அக்கறை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் தள்ளுபடி என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம். ஆட்சியில் இருந்த நீங்கள் விவசாய பற்றிய உங்களுக்கு கவனம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்று சொன்னீர்கள் என்று ஒரு கருத்தை இங்கே அவர் பகிர்ந்து கொண்டார். ஆட்சியில் நாங்கள் இருந்த காரணத்தினால்தான் நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டு இந்த விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்ன பொழுது விவசாயிகளை குறு விவசாயி, பெரிய விவசாயி என்று நாம் பிரித்து பார்க்க முடியாது. 2006 அப்பொழுது 7000 கோடி ரூபாய் இதே மாமன்றத்தில் தள்ளுபடி செய்கிற பொழுது கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்து அந்த தள்ளுபடி செய்து இந்த மாமன்றத்தில் நான் தான் கொண்டு வந்தேன், அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தேன். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரிய விவசாயின்னு பார்க்கவே முடியாது. நான் அங்கு இங்கு இருப்பதற்காக இந்த கருத்தை சொல்லவில்லை. இப்போ என்ன நிலைமை? நீங்கள் சிறு விவசாயி, குறு விவசாயி என்று பிரித்த காரணத்தினால் விவசாயி போராடி கொண்டிருக்கிறான். இது எங்களுக்கு தெரிந்தது. நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டு இப்படி தள்ளுபடி செய்யலாம் என்று நான் கேட்ட பொழுது ஏறத்தாழ 19,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏற்கனவே தொடர்ந்து மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் விவசாய பக்கத்திலே செய்ய முடியாது என்ற நிலைமை தான். போகிற இடங்கள்லாம் விவசாயங்களிடத்திலே சொன்னார்கள். நாங்களும் வேட்பாளராக நின்றவர்கள் தான். ஒரு விவசாய அந்த கட்சி சொல்லுகிறது, இந்த கட்சி சொல்லுகிறது, நிற்கிற கட்சி எல்லாம் சொல்லுது, நீங்கள் சொல்லவில்லை என்று எங்கள் மீது வருத்தப்பட்டார்கள். இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனா இங்க பணம் இருந்தால் தானே, சத்தியம் இருந்தால் தானே ஆகப்பையில் வரும். ஆக பணமில்லை எங்களுக்கு தெரிந்த காரணத்தினால் அந்த நாங்கள் விவசாயி பிரித்து பார்க்கவில்லை. அதனால் நாங்கள் அதை தேர்தல் அறிக்கை சொல்லவே வேறொன்றும் அல்ல. இன்னொன்று, வடபகுதியில் இந்த கரும்பு உற்பத்தி என்பது குறைகிறது என்று ஒரு கருத்தை சொன்னார். உண்மைதான். நானே ஒரு கரும்பு விவசாயி தான். கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கராலே நான் அங்கே அங்கத்தன்றாக இருக்கிறேன். நானும் ஆண்டுக்கு கரும்பு அனுப்பி கொண்டிருந்தோம் தான். நானே இப்போ கரும்பு நான் நிறுத்தி விட்டேன். காரணம் என்னன்னா, கரும்புடைய உற்பத்தி சிலையும் விற்பனை சிலையும் ரெண்டு மேட்ச் ஆக மாட்டேங்குது. நாம் என்னதான் கரும்பு உற்பத்தி செய்து உரெல்லாம் வச்சு பார்த்தாலும் கூட அதுவும் விற்பனை விலையும் என்று மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன் தனியார் மேலேயும் சில பேர் மூடிட்டாங்க. என்ன காரணம்? இன்றைக்கு வெளிநாட்டு சர்க்கரை இந்தியாவுக்குள்ளே வருகிறது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே அதிகமான சர்க்கரை இருப்பது மகாராஷ்டிரா. அங்க அதிக உற்பத்தி இருக்கிறது. அங்க அந்த நிலத்தினுடைய தன்மை, சர்க்கரை தன்மை கூடுகிறது. ஆனால் உற்பத்தி அதிகமா இருக்குது. அவனுக்கு கட்டுப்படி ஆகுது. தமிழ்நாட்டில் கட்டுப்படி ஆகல. அந்த அடிப்படையில் தான் இந்த குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கிறதுக்கு அரசாங்க காரணம் என்னன்னா, விவசாயிக்கு இது கொடுத்து எப்படியாவது உற்பத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் தரோம். ஆனா அதுவும் கட்டுப்படி ஆகல. அதனால தானே ஒழிய இப்ப இந்த ஆட்சி இருக்கிறீங்க, விவசாயிகளுக்கு அதிகமாக கொடுத்து உற்பத்தி செய்வதற்கு பண்ணுங்க, வரவேற்கிறோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் மகாராஷ்டிரா பத்தி சொன்னாரு. மகாராஷ்டிராவுடைய சக்சஸ்ஃபுல் மாடல் சுகர்ல ஏன் அப்படின்னா, கரும்புக்கென்று ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் ட்ரிப் வாட்டர் மேனேஜ்மெண்ட், எந்த விவசாயம் இருந்தாலும் எத்தனை ஏக்கரா இருந்தாலும், உங்களுக்கு தெரியும் சரத்பவார் அவர்கள் அந்த சர்க்கரையில ரொம்ப முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து கரும்பு விவசாயிகளை ஒன்றிணைத்தார்கள். கரும்பு விவசாயிகளுக்கான தனி திட்டங்களை உருவாக்குனாங்க. கரும்பு விவசாயிகளுக்கான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டை உருவாக்குனாங்க. கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குனாங்க. அந்த கூட்டுறவு சங்கம் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவை கரும்பு உற்பத்தியில், அதாவது சர்க்கரை உற்பத்தியில் நம்பர் 1 மாநிலம் ஆக்கியிருக்கு. இந்த மாதிரி திட்டங்கள் கடந்த 5 வருடங்களில் உருவாக்கப்படாதனால்தான் கரும்போடைய விளைச்சல் கிட்டத்தட்ட 100% 30% இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு 4000 ரூபாய் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். கரும்பு விவசாயிகளுக்காக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரியே விவசாயிகளுடைய உற்பத்திக்கும் அதோடைய விற்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி மகாராஷ்டிரா சுகர்ல நம்பர் 1 இருக்கோ, கூடிய விரைவில் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் மூலம் மகாராஷ்டிராவுக்கு ஈக்குவலா தமிழ்நாடு கரும்பு உற்பத்தியில் வரும்ங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாண்பு உறுப்பினர் அருள் பிரகாசம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கரும்பு விளைச்சலை நாங்கள் குறைத்ததாக அவர் சொல்லுகிறார். ஆனால் கரும்பு விவசாயிகளுக்கு நாங்கள் எப்போ கொடுக்க வேண்டிய தொகை எல்லாத்தையும் முழுமையாக ஆண்டுதோறும் ஆதந்தோறும் கொடுத்து விட்டோம்.
முற்றுமாக கரும்பு விவசாயிகளுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதே போல் கேட்ட தொகையும் கொடுத்து விட்டா 4000 கொடுப்பதற்கு நாங்கள் அப்போ அறிவித்து இப்போ ஜிஓ போடாமல் விட்டாச்சு. அப்போ அந்த ஜிஓ இப்போ போட்டிருங்க, அந்த ஜிஓ இப்போ போட்டிருங்க 4000 ரூபாய்க்கு. ஆக இப்போ அதே போல் கரும்பு காரணம் அதிகமாக பயிர் காரணமாக பொக்கோப்பை என்ற நோய் புதிய நோய் உருவாக காரணத்தால் கரும்புவை ஒரே பகுதி கரும்பு யூஸ் பண்ணுறவர்கள் அதை கரும்பை அழித்து விட்டு மறுபயிரை செய்து விட்டு தான் மற்ற பயிர் போட வேண்டும் என்ற காரணத்தால் விவசாயிகள் அந்த கரும்பு பயிர் போடுவதற்கு தொய்வு ஏற்பட்டது. ஆக இப்போ ஏன்னா கரும்பு பயிர் போடுவதற்கு இப்போ பொக்கோப்பை என்ற நோய் வந்த காரணத்தால் அந்த கரும்பு அங்கே பயிர் காரணமே. நானே 60 ஏக்கர் விவசாயம் கரும்பு விவசாயம் பண்ணவன். ஆனால் அந்த பொக்கோப்பை தாக்கம் ஏற்பட்டதாக இப்போ 10 ஏக்கரில் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். ஆக விவசாயிகள் மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய இப்போ ஆட்சி புதிய ஆட்சி ஒரு பொறுப்பேற்ற மகாராஷ்டிராவில் பண்ணுறோம். அது வேற அந்த கிளைமேட்டு வேற. அங்கே உள்ள கிளைமேட் 12 டன் 12 இது வரும் ரெக்கவரி வரும். இங்கே நம்முடைய பயிருடைய மண்ணுடைய கிளைமேட்டுடைய தன்மை நம்முடைய கரும்பு பயிர் வருவதற்கு வாய்ப்பு, ரெக்கவரி அதிகம் வருவதற்கு குறைவு நம்முடைய மண் கிளைமேட்டு. அதனால் அது தாங்கக்கூடிய கரும்பு ஆராய்ச்சிகள் செய்து இருந்தாக முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது வேளாண் கல்லூரி அதே போல் அதையும் செய்திட வேண்டும். அதே போல் இன்னொரு கோரிக்கை, இப்போது வேளாண் இந்த பட்ஜெட்டில் வேளாண் பழைய பயிர்கள் விளைச்சல், அதாவது இப்போ பாரம்பரிய நெல்லுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலை. ஏன்னா பாரம்பரிய நெல்லுக்கு சுகர் இப்போது அதிகமாக சுகர் இருக்குனால சிவன் சம்பா என்ற நெல்லை நாங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இருக்கும்போது உற்பத்தி செய்து அதனுடைய சர்க்கரை தன்மைக்கு சர்க்கரை குறைவாக உள்ளார் சிவன் சம்பா, அதை சாப்பிட வேண்டும், உணவு உண்ண வேண்டும். அதுக்காக தான் நான் இருக்கும்போது வேளாண் பல்கலைக்கழகத்தில் அந்த புதிய அரிசி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள். மாண்பு உறுப்பினர்